ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபார் ரிவ்யூ சீசன் 2ஓட எபிசோட் 13. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ எபிசோட்குள்ளே போகலாமா? எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே அர்த்திட் அவங்க அப்பா கூட பேசிட்டு வந்துட்டு இருக்கான். டீரக், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? நீ இம்மோர்ட்டலாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன லூசு மாதிரி கேட்குற, என்ன அப்படின்னு சொல்லி அப்பா கேட்குறாரு. இல்லை, நான் ஒரு வேளை உனக்கு முன்னாடி இறந்து போயிட்டா, நான் செத்து போனதுக்கப்புறம் நீ செத்துப்போ, என்னால் தனியாலாம் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணுறான். அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு அவன் ஃபீல் பண்ணுறான்னு. டேய், நான் உன்னை விட வயசில் பெரியவன், நான் தான் சீக்கிரம் செத்து போவேன்னு சொல்ல, அப்படியே அத்திட்டோட ஃபேஸு டோட்டலாக மாறிடுச்சு. நான் அவ்வளோ ஈஸியாலாம் சாக மாட்டேன் சரியான்னு அப்பா சொல்கிறாரு. உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த உலகத்தில் யாருமே இல்லாமல் என்னால் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. எனக்கு பிடிக்கல டீரக்னு அவன் அழுக ஆரம்பிக்கிறான். அதை பார்த்தோன்னே அப்பாவுக்கு புரியுது, அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான்னு. சரிடா, நான் ஒரு வேளை உனக்கு முன்னாடி இறந்து போயிட்டா கூட உன்னை பார்த்துக்கிறதுக்கு நல்லதாக ஒருத்தரை செட் பண்ணிடுறேன் சரியா? இல்லைன்னா நான் சாக மாட்டேன், கடைசி வரைக்கும் கூடயே இருக்கேன்னு அப்பா சொல்ல, அப்பதான் அர்த்திக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவான்னு அப்பா கேட்குறாரு. நீ உன்னோட மனசு இன்னும் யாருக்குமே ஓப்பன் பண்ணாம இருக்க. யோசிச்சு பாரு, ஒரு வேளை நான் இல்லைனா உன்னை பார்த்துக்க ஒருத்தர் வேணும்ல. வேணாம், எனக்கு யாருமே வேணாம், நான் யார்கிட்டயும் அட்டாச்சாலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல யோசிச்சு பார்க்குறாரு அப்பா. அம்மா இறந்து போனதுக்கப்புறம் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தனியாகவே இருந்தார். தனியாகவே வளர்த்தனாலையான்னு தெரியல, அர்த்திட்டு இதே மாதிரி லோன்லியாகவே இருந்து பழகிட்டான். லவ் மேலே அவனுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. நான் இறந்து போகிறதுக்குள்ள கண்டிப்பாக என்னை மாதிரி ஒருத்தர் உன்னை பார்த்துக்க உன் கூட இருக்கணும்னு சொல்லி அப்பா அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அர்த்திட்டோட அம்மாவோட சமாதிக்கு வராங்க. நேற்று நைட்டு நடந்தத நீ யார்கிட்டயும் சொல்லாத, அதுவும் நார்த்துக்கிட்ட சொல்லாத. ஏன்? ஆமா, அவன் என்னை வச்சு ஏதாவது ஃபன் பண்ணுவான். இது ஃபன் பண்ற அளவுக்கு எதுவும் இல்லையேன்னு சொல்லி டவ் சொல்றாங்க. சரி, ஓகே, பட் நீ அந்த மாதிரி இல்லை, அவங்க அந்த மாதிரியே இருப்பாங்க, யார்கிட்டயும் சொல்லாத சரியா அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்ல, தேங்க்யூ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்குன்னு சொல்லி அர்த்திக் டவ் கிட்ட சொல்ல, அவனும் சரின்னு தலையாட்டுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் வராங்க. இப்போ அவங்க யூஎஸ்ல தானே இருக்காங்க. ஸோ அதனால அம்மாவோட சமாதியை பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அறுத்திட்டு ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறான். எம்மா, உண்மையாகவே நீங்கள் இங்கே இல்லையா? உண்மையாக நீங்கள் இங்கே இல்லை, என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியல. அது அவ்வளோ ஈஸி கிடையாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் மூவ் ஆன் ஆகுவேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லி அம்மாவை பார்த்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இதை பார்க்கும்போது டவுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டவ் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிட்டு அப்படியே நடந்து வந்துட்டே இருக்காங்க. அத்திற்கு அங்கேருந்து வர்றதுக்கே மனசு வரல, அமைதியாக வந்துட்டே இருக்க, என் அம்மா உண்மையாகவே போயிட்டாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்னு அர்த்தித் கேட்குறான். எனக்கு அது சரியாக தெரியாது, ஆனால் அது ஒரு ஃபீலிங், அது எனக்கு தோணுது. அவங்க பெட்டரான ஒரு பிளேஸில் தான் இருக்காங்கன்னு தோணுது. பெட்டர் பிளேஸ்னா எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? அது எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க இங்கே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்னு தோணுது. அப்படிதான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீ அதே மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்ல, அது உண்மையா? அது எனக்கு சரியா தெரியல, என் மனசுக்குள்ள தோன்றது தான். நீ என்ன இப்படியே இருக்க? நீ என்ன கம்ஃபர்ட் பண்ற மாதிரி பேசலால? கம்ஃபர்ட் பண்ணணும்னா உன் அம்மாக்கு எது சந்தோஷம்னு உனக்கு தெரியாதா? உன் அம்மா இதை நினைச்சு சந்தோஷப்படுவாங்க? தெரியலையே. உன் அம்மாவை பொறுத்த வரைக்கும் நீ ஹாப்பியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ நீ ஹாப்பியா இருக்கியான்னு சொல்லி அர்த்திட்ட பார்க்க அர்த்திக்கு ஒரு மாதிரி இருக்கு. சொல்லு, அவங்க இங்க இல்லைனாலும் சரி, நீ சந்தோஷமா இருக்கும்போது அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அதுதான் நான் பேசுறேன், அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டேன்னு எனக்கு தோணுது. உன் அம்மா சந்தோஷமா இருக்கணும்னா நீ முதல்ல ஹாப்பியா இரு அப்படின்னு சொல்ல, அர்த்திக்கு இது கேட்க கேட்க ஒரு மாதிரி இருக்கு, எதுவுமே பேச முடியல. நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு உன்னோட வாழ்க்கையை சந்தோஷமா பார்த்துக்கன்னு சொல்ல அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். உனக்கு ஒன்று தெரியுமா, இது வரைக்கும் யாருமே என்கிட்ட இது சொன்னதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நீ தான் சொல்ற அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு அப்படியே அமைதியா நிக்கிறான் டவ். அதுக்கான காரணம், உன் மனசுல இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு நீ இது வரைக்கும் யார்கிட்டயும் சொன்னதே இல்லை, அதான் ரீசன்னு சொல்ல, அர்த்திட்டு எதுவுமே பேசல, அப்படியே சைலண்டாவே இருக்கான். யார் ஹர்ட் ஆறா? நான்லாம் ஹர்ட் ஆகல, எனக்கெல்லாம் எந்த கஷ்டமும் இல்லப்பான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போக, அர்த்திட்டு அந்த பக்கம் கொஞ்சம் நகர்ந்து போயிட்டான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு போலான்னு டவ் போறான். அதுக்குள்ள அங்க இருந்து சமாதில இருந்து ஒரு பேய், ஒரு கோஸ்ட் அவன் காலை பிடிச்சின்னு அவன் பயந்து போய் விடு விடுன்னு சொல்ல, கையில இருக்க அந்த பிரேஸ்லெட் கீழே விழுந்துருச்சு. திரும்பி பார்த்தா அங்க இருக்கிற மற்ற ஸ்பிரிட்ஸ் எல்லாமே அவன் கண்ணுக்கு தெரியுது. அப்படியே மயங்கி அவன் கீழே விழுந்துட்டான். அதுக்குள்ள அறுத்திட்டு அங்க வந்து பார்க்க இவன் மயங்கி கிடக்குறான். யாரையுமே காணும், எல்லாரும் போயிட்டாங்க. என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கஷ்டப்பட்டு அவனை எப்படியே தூக்கிட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டான் போல. ரொம்ப வீக்கா இருக்கான்னு அவனுக்கு ட்ரிப்பு போட்டிருக்காங்க. பக்கத்துல நின்று அறுத்திட்டு அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான். டவ் அமைதியா படுத்திருக்கான்.
அப்புறம் டவ் கண்ணை திறந்து பார்க்க, நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, திடீர்னு அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் பவர் வந்துருச்சு. அந்த டைம்ல என்னோட பவர் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ஏய், என்ன இப்படி சொல்ற? நீ சேஃபா இல்லைன்னா அப்புறம் எதுக்கு என் கூட அந்த இடத்துக்கு வர? நீ வராமையே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இல்ல, நீ தனியா போற. ஸோ எனக்கு கஷ்டமா இருந்தது. இது எப்போ முடியும்னு எனக்கு தெரியல. உன் கூட வரணும்னு எனக்கு தோணுச்சுன்னு சொல்ல, சாரி, நான் உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கவே கூடாதுன்னு சொல்ல, வேணாம், எனக்கும் போகணும்னு ஆசையா இருந்தது. உன்னை தனியா அங்கே அனுப்ப எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் நானும் வந்தேன்னு சொல்ல, அர்த்திக்கு எமோஷனல் ஆயிடுச்சு இவன் சொல்றதெல்லாம் கேட்கும்போது. எனக்கு புரியல, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ற? நீ எதுக்கு உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்க, அது நார்மல் தான். என்னை பொறுத்த வரைக்கும் உடம்பு சரியில்லைனாலும் அப்படித்தான் இருப்பேன். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீ இங்கே நல்லா இருந்தீல, அதுவே எனக்கு போதும்னு சொல்ல, இது கேட்டுட்டு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது அர்த்திக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, நான் ஹெல்ப் பண்ணிட்டேன்னு சொல்ல, அர்த்திக்கு லைட்டாக இவன் மேலே பாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, நீ தூங்கு. அப்புறம் இந்தா, உன்னோட இந்த பிரேஸ்லெட் அங்கே கீழே கடந்தது, நான் எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்ல, அதை வாங்கி டவ் அதை போட ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால சுத்தமாக போட முடியல. நானே எனக்கு போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு அர்த்திட்டு அந்த பிரேஸ்லெட்டை அவன் கையில் போட்டு விடுறான். அப்புறம் டவ் உட்காந்து அந்த டிராயிங்கை ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்கான். அர்த்திட் வரான். இப்போ எப்படி இருக்க? இப்போ நான் பெட்டரா இருக்கேன்னு சொல்ல, டிராயிங்கை நீ முடிச்சிட்டியா? உண்மையாவே சூப்பரா இருக்கு. என் அம்மா மாதிரியே வரைஞ்சிருக்கேன்னு சொல்ல, உன் அம்மாவோட டிராயிங்க்கு மற்ற டிராயிங் எல்லாம் பார்த்து கொஞ்சம் காப்பி பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, நீ எல்லாத்துலேயுமே குட்டா இருக்க. எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு. உனக்கு தெரியாத வேலையே இல்லை போல இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்திட் அப்படியே அவனை பார்க்கும்போது லைட்டா இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சுத்தி சுத்தி பார்க்கறான். அங்க ஏதோ போட்டோஸ் மாதிரி இருக்கு. அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டே இருக்கான். உனக்கு இந்த சாங்லாம் ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி கேட்க, எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? தெரியல, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, அதனால பிடிக்கும். ஓ, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அட்லீஸ்ட் என்னோட சாங் உனக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்ல, ஓ சாங்கா, இது உன்னோட சாங்கான்னு சொல்லி டவ் கேட்குறான். ஆமா, இது என்னோட சாங் தான். காலேஜ் டைம்ல நான் சும்மா அப்படியே ஸ்கூல் டைம்லலாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பேண்ட்ல இந்த சாங் வந்து நாங்கள் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியல, நானும் பிஸியா இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பண்ண முடியலன்னு சொல்ல, ஓ, உன் சாங் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, ஓ அப்படியா, நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ சொல்றதை கேட்கும்போது ஹாப்பியா இருக்குன்னு ஹார்த்திட் சொல்றான். உனக்கு பசிக்குதான்னு சொல்லி கேட்க, ஆமா, எனக்கு பசிக்குதுன்னு டவ் சொல்றான். நீ குக் பண்ணுவியா? இல்ல இல்ல, எனக்கு குக் பண்ண தெரியாது. சும்மா ட்ரை பண்ணி பாரு. ஃப்ரிட்ஜில் ஏதோ ஃபுட் இருக்கும்னு நினைக்கிறேன், அதை வச்சு ஏதாவது ட்ரை பண்ணுன்னு சொல்ல, அவன் ட்ரை பண்றான். பட் அந்த சாப்பாடு கருகி போய் கிடக்கு. ஏய், இப்ப நம்புறேன் உனக்கு உண்மையாவே சாப்பாடு செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ஹார்த்திட் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்றான். அங்க ஒரு ஜாம் இருக்கு. அட்லீஸ்ட் இந்த ஜாமை வச்சாவது மேனேஜ் பண்ணி சாப்பிடலான்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருக்கான். உனக்கு எல்லாமே தெரியும்னு நினைச்சேன். இல்ல இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது. மியூசிக் தெரியுமா? கொஞ்சம் தெரியும். என்ன பண்ணுவ? கிட்டாரும் கீபோர்டும் வாசிப்பேன். ஓ அப்படியா, சரி, என்னோட மியூசிக் ரூம் இருக்கு மேலே, என் கூட வரியா? வரேன்னு சொல்லிட்டு அர்த்திட்ட ஃபாலோ பண்ணிட்டு டவ் போகிறான். அவன் கிட்டார் ப்ளே பண்ண, இவன் உட்காந்து ட்ரம்ஸ் ப்ளே பண்ணுறான். 2 பேரும் சேர்ந்து அப்படியே மியூசிக் ப்ளே பண்ண, அர்த்திட் ப்ளே பண்ணுறதை பார்த்தனையும் டவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனையே பார்த்துட்டு இருக்கான். என்ன, எதுக்கு என்ன பார்க்குற? எனக்கும் இந்த மாதிரி ட்ரம்ஸ் ப்ளே பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப கூலாக இருக்கீல நீ, உண்மையாகவே சூப்பராக பண்ணுற. எனக்கு இது சொல்லி தரியா? நீயும் தான் கிட்டார் நல்லா ப்ளே பண்ணுற, பட் எனக்கு ட்ரம்ஸ் தெரியாதே. எனக்கு இந்த ட்ரம்ஸ் ப்ளே பண்ணணும்னு ஆசையா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. சரி வா, நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி அர்த்திட்ட அவனை கூப்பிடுறான். ட்ரம்ஸ் ப்ளே பண்ண சொன்னா அவன் பாட்டுக்கு டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டே இருக்கான். அத்திரிக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஃபன்னா இருக்கு. ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்ற மாதிரி நீ பண்ணு, எப்படி பிடிக்கணும்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு இப்படி ப்ளே பண்ணுன்னு சொல்லி அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இவனே ட்ரம்ஸ் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படியே ப்ளே பண்ணிட்டே இருக்க, ஓ இப்படியான்னு சொல்லி அவனும் பார்த்துட்டே இருக்க. ஒரு செகண்ட் அப்படியே க்ளோஸா இருக்க மாதிரி இருக்க அர்த்திட். அப்படியே டவ பார்த்துட்டே இருக்க, வா சூப்பர்னு சொல்லிட்டு டவ் அப்படியே திரும்புறான். ஒரு செகண்ட் என் பேரோட ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அர்த்திட்டுக்கு. என்ன பண்ணுறதுனே புரியல. டக்குன்னு சாரி, நான் வந்துன்னு சொல்லி அப்படியே உளறிட்டே இருந்திருக்கிறான். வா சொல்லுடான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். ஆக்சுவலி ஃபோன் வரவே இல்லை. அவன் ஃபாக்கிட்ட பேசுகிற மாதிரி அங்கேருந்து கலந்துட்டான். ஏன்டா நீ கால் பண்ணிட்டு என்கிட்ட கேட்குற, என்னடான்னு ஃபாங்க கேட்குறான். உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும்டா. என்னடா? அது வந்து அது வந்து சொல்லு அப்படின்னு சொல்ல, அவன் திரும்பி பார்க்க அங்கே இருக்கான். ஏன்டா ரொம்ப ரொம்ப வித்தியாசமா பேசிட்டு இருக்க, சொல்லுன்னு சொல்ல, சரி உன் பாய் ஃப்ரெண்ட் எதுக்குடா உனக்கு பிடிச்சிருக்கு? என்னடா வித்தியாசமான கொஸ்டினா கேட்குற, சொல்லுடா. அவன் அழகா இருக்கான், அவன் கூட இருந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்.
கியூட்னு சொல்ற. இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஃபீல் ஆயிருக்கா? ஏய், நான் கேட்கறக்கு நீ முதல்ல பதில் சொல்லு. உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா? இல்லையே, அப்படிலாம் எதுவும் இல்லையே. இல்ல, நீ பேசுறத பார்த்தா எனக்கு வித்தியாசமா இருக்குன்னு கேட்கறான். உனக்கு டவ் பிடிச்சிருக்காடான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லையேன்னு சொல்ல. டவ் அப்படியே அழகா ப்ளே பண்ணிட்டே இருக்கான். அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லல. எனக்கு எப்படி அவனை பிடிக்கும்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க டவ் வந்து நிக்கிறான். எவ்வளவு நேரமா இங்க நிக்கிற? நான் இப்பதான் வந்தேன். நான் பேசுனது ஏதாவது கேட்டியா? இல்லையே, நான் ரெஸ்ட் ரூம் போகத்தான் வந்தேன். ரெஸ்ட் ரூம் போயிட்டு போறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். சரிடா, நான் அப்புறம் பேசுறவேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே ஆர்த்திட் ஃபோன் கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் டவ் அப்படியே ப்ளே பண்ணிட்டு இருக்க. இவன் டவ் பார்த்துட்டே நிற்கிறான். அப்புறம் ஃபாக்கிட்ட பேசினது ஞாபகம் வருது. எதுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு கேட்டது. உனக்கு அவனை பிடிச்சிருக்கான்னு அவன் கேட்டது. என்னடா பிரச்சனை சொல்லுடா. ஒன்றும் இல்லடா, ஆனால் எனக்கு என்னன்னு சொல்லித்தரல. எனக்கு என்ன என்ன ஃபீலிங்ஸ் எனக்குள்ளே வந்திருக்குன்னு எனக்கு புரியல. எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு அவன் பாட்டுக்கு எதுவும் உளறிட்டே இருக்கான். டே லூசு மாதிரி பேசாத. என்னமோ மண்டைக்குள்ளே இருக்கு, அது என்னன்னு சொல்லு. யோசிச்சு பாரு. உனக்கு லவ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி வித்தியாசமான கொஸ்டின்னா அப்படிதான் கேட்பாங்க. உண்மையை சொல்லுன்னு சொல்ல, எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்ததே இல்லடா. ஆனா எனக்கு என்னன்னு புரியலன்னு சொல்ல, எனக்கு என்னமோ டவ் உனக்கு செட் ஆவான்னு தோணுது. ஏன்னா அவன் ரொம்ப வித்தியாசமானவன். நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல, எனக்கு அது சொல்ல தெரியலடா. ஆக்சுவலி உனக்கு என்ன தெரியும்ல, என்ன மாதிரி ஒரு பர்சன் லவ் எல்லாம் வருமாடா அப்படின்னு சொல்ல, ஆமா ஆமா ஓவரா பேசிட்டே இருக்கன்னு சொல்ல, உங்க 2 பேருக்கு இடையில என்ன ஃபீலிங்ஸ் இருக்கு? நீ அவன் கூட இருக்கும்போது ஹாப்பியா இருக்கியா? உன்னை விட்டு அவன் தள்ளி இருந்தா ஹாப்பியா இருக்கியா? ஸோ யோசிச்சு பார்த்து நீ முடிவு பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதை திங்க் பண்ணும்போது அர்த்திட்க்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் போய் அம்மாவோட பெயிண்டிங்கை ஃபினிஷ் பண்ணிட்டான்டா. அதை பார்க்குறாங்க. இது எல்லாத்தையும் நீ முடிச்சிட்டியா? ஆல்மோஸ்ட் உங்கள் அம்மா எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் மட்டும்தான். ஸோ அதை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு சொல்ல, தேங்க்யூ. என் கூடயே தான் நீ இருக்க, அப்புறம் எப்படி இதெல்லாம் முடிச்ச அப்படின்னு சொல்லி அர்த்திட் கேட்க, நைட் டைம் எனக்கு தூக்கம் வராத டைமில் வந்து நான் இதை ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டேன். நான் ட்ரை பண்ணேன் உன் அம்மாவோடது ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி வந்திருக்குமான்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, அப்படிலாம் இல்லை, அம்மா ஃபினிஷ் பண்ணியிருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஓ அப்படியா, உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு டவ் கேட்குறான். அர்த்திட் அப்படியே அதை கேட்டுட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு கண்ணெல்லாம் சிமிட்டுறான். கொஞ்சம் பதட்டமாக இருக்கான். என்னாச்சு? இல்லை இல்லை, உண்மையாகவே நல்லா இருக்குன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. நான் இது எல்லாத்தையுமே டீரக்கு பிக்சரை எடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து அப்பாவுக்கு அனுப்புறதுக்காக ஃபுல்லாக எடுத்துட்டு இருக்கான். அப்பாவுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறான். உனக்கு என்னாச்சுடா? இது அழகாக இருக்குல்ல, உனக்கு பிடிச்சிருக்குல்லன்னு கண்டினியூ மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். அப்பாவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. டக்குன்னு ஃபோனை பிளாக் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஜோகனுக்கு தான் ஃபோன் பண்ணுறான். டே, என் அப்பா என்னை பிளாக் பண்ணிட்டாரு, ஓடி போய் அன்பிளாக் பண்ண சொல்லு. எதுக்கு சொல்லணும்? ஆமாம் சொல்லு, அவர் எதுக்கு என்னை பிளாக் பண்ணாருன்னு கேளு அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி ஓகே விடு, நான் போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் ஃபோனை கட் பண்ணிட்டான். இவன் நிமிர்ந்து பார்த்தா அங்கே உட்காந்து ஏதோ டிராயிங் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் டவ் ஆப்போசிட்டில். அப்படியே பார்த்துட்டே இருக்க, என்ன எதுக்கு என்னையே பார்க்குற? நான் இங்கே ஒன்று பார்த்தேன். இப்போ நான் பார்த்தேன், நீ என்னை பார்த்துக்கிட்டே இருந்த அப்படின்னு சொல்ல, சும்மா தான் பார்த்தேன், எனக்கு முன்னாடி நீ இருக்க, வேற எங்கே பார்ப்பேன், அதனால தான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அர்த்திட் சொல்கிறான். அப்படியான்னு சொல்லிட்டு இவன் அமைதியே அவன் பாட்டுக்கு டிராயிங் பார்த்துட்டே இருக்க, நீ ரொம்ப அழகாக இருக்க, அதான் உன்னை பார்க்குறேன்னு சொல்ல, என்ன சொன்ன? ஒன்றும் இல்லையே. இல்லை, நீ ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. இல்லை, நான் என்ன சொன்னேன், நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லி அர்த்திட் சமாளிக்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே எப்பயும் போல் ஃபோனில் பாட்டு போட்டு காதில் வச்சுப்பான்ல, அந்த மாதிரி உட்காந்துட்டான். அர்த்திட்க்கு ஒரு மாதிரி இருக்கு. அர்த்திட் அவன் பக்கத்தில் போய் உட்காடுறான். உடனே இவன் இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்ஃபோன் அவன் கையில் கொடுக்க, சரி ஓகேன்னு இன்னொரு பக்கம் காதில் இவன் போட்டுக்கிறான். அப்படியே சாங்கு கேட்குற மாதிரி அர்த்திட் அப்படியே டவ்வை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் ஒரு வழியாக தாய்லாந்துக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. ஸோ உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கா? லைட்டாக டயர்டாக இருக்குது, எனக்கு ட்ராவலிங்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டான் டவ். டவ்வை பார்த்து சிரிச்சுட்டே அறுத்துட்டு வரான். அப்புறம் லைட்டாக அவனுக்கு ஒரு டவுட்டு, எதுக்கு நான் அவனை பார்த்துட்டே இருக்கேன், இல்லை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் கண்ணத்தில் அவனே அடிச்சுக்கிறான். அப்படியே ஒரு மாதிரி இருக்கு என்னோட ஃபீலிங்ஸ் அவனுக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக 2 பேரும் அவங்க டோமுக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் அறுத்திட்டு அப்படியே போகிறான். டவ் உள்ள போனதுக்கப்புறம் அறுத்திட்டு தான் ஒரு மாதிரி இருக்குது. திரும்பி அவனை பார்த்துட்டே இருக்கான். ஏன் இந்த மாதிரி இருக்கேன்னு ஒன்றும் புரியல. இல்லை வேணாம், எதுவுமே செட் ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்க. திரும்பி பார்த்தா அங்கே மீன் வந்து நிற்கிறா. ஏன் மீன், என்னாச்சு உனக்கு? நான் அவள் பாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சிட்டா. எதுக்கு அழுகிறேன்னு சொல்ல, வா போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்க்கு போயிட்டாங்க. அங்கே போய் அப்படியே ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா. மீன் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஆக்சுவலி மீனை பொறுத்த வரைக்கும் இப்போ டோனட் விட்டுட்டு போயிட்டான்ல, ஸோ அதான் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியும் ஹியூமனுக்கும் ஸ்பிரிட்க்கும் இடையில கனெக்ஷன் செட் ஆகாதுன்னு, ரிலேஷன்ஷிப் வராதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் எதுக்கு என்னை விட்டு போனான், எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது தெரியுமான்னு சொல்ல, எனக்கு எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்க
தெரியும். இருந்தாலும் இது முடியலன்னு சொல்லிட்டு அவள் அழுகிறா. விடு விடு பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்ல எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அவன் இதுக்கு என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போனான். அவன் வேணா அதில் ஓகேவா இருக்கலாம், எனக்கு ஓகே இல்லை. அவன் என்னை விட்டு போயிட்டான் அவன் திரும்ப திரும்ப பேசுகிறா, அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமான்னு சொல்ல அர்த்திக் அதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. டவ் சொன்னது ஞாபகம் வருது. என்னன்னாலும் சரி, உன்னை ரொம்ப லவ் பண்ணுற ஒரு பர்சன் நீ சந்தோஷமா இருக்கும்போது அவங்களுக்கு அது ஹாப்பியாக இருக்கும், புரியுதா அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. அது ஞாபகம் வர மீனோட பக்கத்தில் போய் உட்கார்றான். நீ கவலைப்படாத சரியா, எல்லாம் சரியாயிரும். நீ சந்தோஷமா இருந்தா அதுவே அவனுக்கு போதும், நீ அழுகக்கூடாது. அவனை பொறுத்த வரைக்கும் நீ சிரிக்கிறத பார்க்கணுன்னு தானே அவன் ஆசைப்படுவான். ஸோ அந்த மாதிரி நீ இருன்னு சொல்ல டக்குன்னு மீன் கணத்தை பிடிச்சிக்கல ஆரம்பிச்சிட்டா. ஏய் உண்மையை சொல்றா, நீ யார்ரா, நீ என் ஃப்ரெண்டு அர்த்திட்டுலாம் கிடையாது, யார்ரா நீன்னு சொல்ல. ஏய் நான்டா, இல்லை இல்லை நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், இது வரைக்கும் இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இது சிம்பிளான ஒரு வேர்டு தான், ஆனால் அந்த வேர்டு என்ன சரி பண்ணுச்சு. அதே வேர்டை நான் உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளோதான். என்கிட்ட சொன்னதை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீ உண்மையாகவே அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறியா? ஆமாம், நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படியே மீன் மறுபடியும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அர்த்தத்துக்கு தான் ஒரு மாதிரி எனக்கு புரியுது நீ எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு. நீ சரியாக இருக்குன்னு கொஞ்சம் டைம் ஆகும், பட் விடு எல்லாம் சரியாயிரும். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா அப்படின்னு மீன் கிட்ட கேட்குறான். டவ் ஒன்று விட்டு போனதுக்கப்புறம் அது உண்மையாக உனக்கு வலிச்சுதான்னு சொல்லி கேட்க, ஏன் மூஞ்சியை பாடுறா, பார்த்தா உனக்கு தெரியல, அழுது அழுது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இப்போ இப்படி கேட்குற. அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. நீ இன்னொரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஏதாவது ஐடியா இருக்கான்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ மட்டும் என்கிட்ட டைம் ட்ராவல் மிஷின் இருந்ததுன்னா திரும்ப போய் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்துடுவேன், அது மட்டும் தான் தோணுது, எனக்கு வேற எதுவும் தோணலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் மீன் ஃபீல் பண்ணுறா. அது கேட்கும்போது ஆர்த்திக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவனும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கு எல்லாமே தெரியும், அவன் இல்லாமல் ஒரு வாழ்க்கை எனக்கு ரொம்ப கஷ்டம்தான், ஒரு ஒரு நாளும் கஷ்டமாக தான் இருக்கு. உனக்கு அது புரியாதுடா. இத்தனை வருஷத்துல நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், என்னை அவன் விட்டு போனது தான். பரவாயில்ல விடு, எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மீன் அப்படியே அழுக ஆரம்பிக்கிறா. பட் இதுக்கப்புறம் அவன் என் கூட இருக்க மாட்டான்னு தெரியும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் எங்களோட மெமரிஸ்ல அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்குது எனக்கு, அதுவே எனக்கு போதும். அது ஏன்னு தெரியல. நீ எதுக்குள்ள இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி அவனுக்கு யாரையுமே பிடிச்சதில்ல. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குது. ஸோ அவன் மேலே அவன் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கிறது அவனுக்கு இப்போ தான் புரியுது. ஆனாலும் திடீர்னு அந்த பர்சன் அவனை விட்டு போயிட்டா அவனால் அதை ஏற்றுக்க முடியுமான்னு எனக்கு தோணலை. அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, உன் ஃப்ரெண்டா? ஆமாம் ஆமாம் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ணுறான். அதாவது இவன் டவை லவ் பண்ணுறான், டவ் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி 2 பேரும் ஓகே பண்ணிட்டு திடீர்னு டவ் இவனை விட்டு போயிட்டா இவனால் அதை ஏற்றுக்க முடியாதுல்ல. அதுதான் சிம்பாலிக்காக சார் கேட்டுட்டு இருக்காரு மீன் கிட்ட. லவ்வை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லை. அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு எதுக்கு நம்ம ஃபீல் பண்ணணும், எப்பயுமே நம்ம கூட இருப்பாங்கன்னு நினச்சி சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மீன் சொல்ல இப்போதான் உனக்கு புரியுது. ஓகேவாடா நீ? நான் எப்படி ஓகே ஆக முடியும்? என் ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்கிறேன்னு சொல்ல, சரி சரி இந்தா குடி அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் 2 பேரும் ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஜோஹன் நார்த் 2 பேரும் இங்கே வந்தாச்சு. நார்த்தை பார்த்தனையும் அர்த்திக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஆனால் ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க. ஜோஹன் எனக்கு ட்ரிங்க்லாம் வேணாம், நான் தான் வண்டி ஓட்டணும்னு சொல்ல, சரி ஓகே ஓகே நீ ஓவராக பண்ணாதன்னு சொல்லிட்டு இவங்க ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் தனியாக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை என் ஃப்ரெண்டு இருக்கா பாருன்னு சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா மீன் அங்கே யார் கூடயோ ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் எப்போல்லாம் உங்களுக்கு ட்ரிங்க் பண்ணணும்னு தோணுதோ என்னை கூப்பிடுங்க, நான் வரேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு டவ் கூட சும்மா இருப்பான், அவனுக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன்னு சொல்ல, அவனை எதுக்கு கூப்பிடுற, அவனை கூப்பிட வேணான்னு சொல்லி நார்த்தை பாட்டு அர்த்திட்டு சொல்ல, நான் அப்படிதான் கூப்பிடுவேன், என் ஃப்ரெண்டு நான் கூப்பிடுவேன், உங்களுக்கு என்ன வந்தது, கூப்பிடக்கூடாதுன்னு இவன் கத்த. நார்த்தை பார்த்து அர்த்திட்டு இந்த மாதிரி சொல்றத பார்த்தோன்னே ஜோகனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா பேசுறேங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் என் ஃப்ரெண்டு ரொம்ப பாவம், அவனை ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு எதுவுமே பேசல, அமைதியாவே அர்த்திட்டு இருக்கான். ஆமா நீ யாரை பத்தி பேசுற, டவ் பத்தி பேசுறியா அப்படின்னு சொல்லி மீன் கேட்கிறா. ஆமா உங்களுக்கு டவ் தெரியுமா? தெரியுமே, அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்ல, ஓ அப்ப அந்த கோஸ்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் நீங்க தானான்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்ல, அப்படியே நார்த்தாளுக்க ஆரம்பிச்சிட்டான். அத்தியோட ஃபேஸ் அப்படி டல்லா இருக்கிறத பார்த்து ஜோகனுக்கு ஏதோ ஒன்று ஃபீல் ஆகுது. 2 பேரும் தனியாக நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு, ஸ்மோக் பண்றியாடா அப்படின்னு சொல்லி அர்த்திட் கேட்க, சரி ஓகே விட்டுட்டேன்னு சொன்ன, இப்போ மறுபடியும் கேட்குற அப்படின்னு சொல்ல, சும்மாதான் அப்பப்போ மட்டும். சரி சொல்லு, என்ன உன் மைண்டில் ஓடிட்டு இருக்கு? அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரிலன்னு அர்த்திட் சொல்கிறான். எனக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் தோணிட்டே இருக்குடா. சரி உனக்கு எப்போ நார்த் மேலே லவ் வந்தது?
ஏய், இது என்னடா கேள்வி? சொல்லு. ஒருவேளை நார்த்தனை விட்டு போயிடுவானோன்னு பயம் உனக்கு இருக்கா? அவனை இழந்துருவியோன்னு தோணும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்ல, ஆக்சுவலி நார்த்தன் வரும்போது அது எனக்கு வேற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அப்படி தோணலை. எப்போ இருந்துடா இந்த ஃபீலிங்ஸ் உனக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு அர்த்திட் கேட்குறான். என்ன கேட்குற? முதல்ல நீ என்கிட்ட கேட்குற கேள்வியெல்லாம் உனக்குள்ள நீ கேட்டுக்கோ. யார் அது அப்படின்னு சொல்லி ஜோகன் கேட்க, அது வந்துன்னு சொல்லிட்டு எதுவுமே பேசல அர்த்திட்டு. விடுறா, அதை பற்றி எதுவும் கேட்காத. ஃபைனலி அது உனக்கும் வந்துருச்சா லவ் அப்படின்னு சொல்லி ஜோகன் அவனை பார்த்து ஓட்டுறான். பேசாம இருடா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நான் இருந்ததே இல்லை. இந்த ஃபீலிங்ஸ் எனக்கு வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா ஆல்ரெடி நான் அதை கிராஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்காத. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுன்னு சொல்ல, என்னோட ஃபீலிங்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த ஃபீலிங்ஸ் எனக்கு வந்ததே இல்லைன்னு அர்த்தித் சொல்றான். என்ன சொல்ற நீன்னு அவனை பார்த்து அப்படியே ஜோகன் கேட்டுட்டே இருக்க, எனக்கு தெரியலடா, எப்படி சொல்றதுன்னே புரியலன்னு சொல்ல, உன்னோட இதே இடத்துல நானும் இருந்திருக்கேன். ஸோ அப்போ எனக்கு தெரியும். ஸோ விட்டுட்டு போயிருடா. தேவையில்லாத பற்றி யோசிச்சிட்டே இருக்காம உன் மனசு என்ன சொல்லுதோ அதை பற்றி மட்டும் செய். நீ இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாத, வேஸ்ட், சரியா அப்படின்னு சொல்லி ஜோ சொல்கிறான். அதாவது அர்த்திட்டு பொறுத்த வரைக்கும் எங்கே அவன்டா விட்டுட்டு போயிடுவானோன்னு ஃபீல் பண்ணுறான். அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. இப்போ லெவலில் உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீ ஃபீல் பண்ணுன்னு சொல்லி ஜோகன் அட்வைஸ் பண்ணிட்டு அந்த பக்கம் போக, அப்போ தான் அர்த்திட்டுக்கு லைட்டாக புரிய ஆரம்பிக்குது. ஓ, அப்போ இது உண்மையான லவ்வாக தான் இருக்குமோன்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ட்ரிங்க் பண்ணுறான் மட்டையாகிற அளவுக்கு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் வேணும்னே ஜோகன் நார்த்துக்கிட்ட, டே உங்ககிட்ட கேட்க மறந்துட்டேன் நார்த், டவ்வை 4-5 பேர் கரெக்ட் பண்ண துடிச்சுக்கிட்டு இருக்காங்களே ஓ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, ஆமாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. நிறைய பேரா? யாரா யாரா கேட்குறா அப்படின்னு சொல்லி டவ்வை பற்றி கேட்ட உடனே அர்த்திட்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேரா? நீ என்ன பண்ண? அவனோட லைன் ஐடி கேட்டாங்க, கொடுத்துட்டேன். எப்படா கொடுக்குற லைன் ஐடி? அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, பர்மிஷன் இல்லாமல் அவனுக்கு எதுக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லி ஓட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். இப்படியே வேணும்னே அர்த்திட்ட வச்சு கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க இவனுங்கெல்லாம். ஃபைனலி ஆர்த்திட் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டான். மீனும் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டான். ஒரு வழியாக ஆர்த்திட்டை தூக்கிட்டு வர, அப்புறம் மீன் பாய்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போயிட்டா. ஆர்த்திட் அங்கே வந்ததுக்கப்புறம் அவனோட கீ கார்டு அப்போ தான் மிஸ்ன்னு அவனுக்கே தெரியுது. பேக்கெட்லலாம் கையை விட்டு விட்டு பார்க்குறாங்க. கீ கார்டுங்கடா, தெரியலையே, கீ கார்டு மிஸ் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு ஆர்த்திட்டு அழுகிறான். ஐயோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்ல, அதுவும் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவர் ரூமில் பிடிச்சி தள்ளிடலாங்கிற மாதிரி ஜோகன் அப்படி க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவனை பார்க்க, சரி ஓகேன்னு 2 பேரும் வராங்க. அங்கே வந்து பார்த்தா டவ் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் கீ கார்டு மிஸ் ஆயிடுச்சுடா, இவனை ஒரு ரூமில் படுக்க வச்சுக்கோன்னு சொல்லி நார்த் அவனை பார்த்து சிரிக்க, எதுவுமே பேசாமல் டவ் அவனை பார்த்துட்டே இருக்கான். சரி போனா போட்டு விட்டுட்டு போன்னு சொல்ல, அவன் பார்த்தா அப்படியே ஹால்லேயே உருண்டு விழுந்துட்டான் கீழே. என்னடா கீழே விழுந்துட்டான்னு சொல்ல, சரி இப்படியே இருக்கட்டும், பார்த்துக்கோ, நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டேன். அங்கேருந்து அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. ஒரு வழியாக உருண்டு பெட்ரூம்க்கு வந்துட்டான் போல இருக்கு. பெட்டுக்கு கீழே படுத்திருக்கான் அர்த்திட்டு. பெட்டுக்கு மேலே படுத்திருக்காரு நம்ம டவ் சார். அப்படியே ஒரு மாதிரி இவன் புலம்பிக்கிட்டே இருக்கான். தூக்கத்திலையும் டவ் பற்றியே தான் வளரிட்டே அர்த்திட் படுத்திருக்கான். இங்கே சுத்தமாக டவுக்கு தூக்கம் வரல. அவன் திரும்பி படுக்கிறான். ஃபைனலி எந்திரிச்சு பார்த்தா பூனைக்குட்டியெல்லாம் மேலே ஓடுது. அப்போ தான் அர்த்திட்டுக்கு புரியுது, ஐயோ என்னாச்சின்னு. சரி ஓகே, தூக்கம் வருதுன்னு திரும்பி பார்க்குறான். மேலே அவன் படுத்திருக்கான், கீழே இவன் படுத்திருக்கான். நீ மட்டும் கம்ஃபர்ட்டாக படுத்துட்டு என்னை மட்டும் ஃப்ளோரில் தள்ளிட்டியா, போடான்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து போய் டவோட பக்கத்துல இவன் படுக்கிறான். பெட்ஷீட்டை இழுத்து போத்தி இவன் படுக்க, அவன் பெட்ஷீட்டை பிடிச்சி இழுக்க, இப்படியே ஒரு மூமெண்ட்டு. தூங்க கூட விட மாட்டேங்கிறாங்கிற மாதிரி டவை பார்த்துட்டு முறைச்சிட்டே அப்படியே அர்த்திட் படுக்க, அப்புறம் அப்படியே மெல்ல மெல்ல அர்த்திட் பக்கத்தில் வந்து டவ் அவனை ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறான். ஏற்கனவே இப்போதான் நம்ம சாருக்கு ஃபீலிங்ஸ் வேற வந்திருக்கு. இந்த மாதிரி க்ளோஸ் ஆளாக வந்தால் சாருக்கு எப்படி இருக்கும்? அப்படியே மூஞ்சியே மாறிடுச்சு. அவனை தொட்டு பார்க்க அவனுக்கு ஃபீவர் இருக்குன்னு அப்போதான் தெரியுது. அப்புறம் அவனை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக நெத்தியில் துணியெல்லாம் போட்டுட்டு சார் கிளம்பி போயிட்டாரு போல. விடிஞ்சிருச்சு. எந்திரிச்சு பார்க்கும்போது தான் டவுக்கு புரியுது, யாரோ நம்மளை டேக் கேர் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்புறம் அறுத்திட்டு ஒரு வழியா கிளாஸ்க்கு வந்துட்டான். அவன் எதையோ பற்றி சிரிச்சிட்டு இருக்க ஜோகன் வரான். என்னாச்சுடா, அவனை கரெக்ட் பண்ணிட்ட போல இருக்கு, பேசாம இருடா. என்ன மறந்துட்டியா, ஹக் பண்ணி அவனன்னு சொல்ல, டேய் உனக்கு எப்படி தெரியும்? அப்போ நான் கரெக்டாக தான் சொல்கிறேன், நான் கெஸ் பண்ணேன்னு சொல்ல, ஆல்ரெடி நீ தான் இதெல்லாம் பண்ணியிருப்ப, அதனால உனக்கு தெரியும்னு அர்த்திட்டு சொல்கிறான். டே அவன் என் பாய் ஃப்ரெண்டு, ஸோ நானும் நார்த்தும் ஹக் பண்ணிக்கிறது வேற. ஆனால் நீ பண்ணது வித்தியாசமாக இருக்கு. நீ அவனுக்கு யாரு, பிரதரா அப்படின்னு சொல்லி கேட்க, சி அவனுக்கு உடம்பு சரியில்லை அதனால குளிருன்னு ஹக் பண்ணேன். நீ முதல்ல என்ன டீஸ் பண்ணுறதை நிறுத்துன்னு சொல்ல, நான் டீஸ்லாம் பண்ணல. ஹில் ஒரு டைம்னு சொன்னான், ஒருத்தர் மேலே நமக்கு ஹாஃப் மைண்டில் ஃபீலிங்ஸ் இருக்கும்போது பார்த்து நடந்துக்கணும்னு.
உன்னோட மைண்டில் உனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது அதை சொல்லுன்னு சொல்ல, அது எனக்கு சரியா தெரியல. டோன்ஃபா கிட்ட சொன்னியா? இன்னும் நான் எதுவும் சொல்லலடா. சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு மூவ் ஆன் ஆகணும். என்ன பண்ணுறதுன்னு புரியல. நீயே சொல்லுன்னு சொல்ல, பேசாமல் மேட்ரை முடிச்சிரு. எரும மாடு, அவனுக்கே உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன். எதை பற்றி பேசுகிற? பேசாம இரு. அவனை பார்த்துக்கிட்டே அவ்வளோதான், மற்றபடி வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அத்திட்டு சமாளிக்கிறான். அப்படியா? ஆமாம், நான் எல்லா உண்மையும் சொன்னாலும் நீ என்னை டீஸ் பண்ணிட்டே இருக்கடான்னு சொல்லி அத்திட் ஜோஹனை பார்த்து சொல்ல, அப்படியே அமைதியாக அவன் யோசிக்கிறான். அப்போ உன்னோட மொத்த லைஃப்ல நீ அவனை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான்னு சொல்ல, ஐயோ அப்படின்னு சொல்லி அத்திட் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் நம்ம டவை தான் கட்டுறாங்க. டவ் கிளாஸ்க்கு போறதுக்காக வரான். அவன் ஒரு பாட்டிக்கிட்ட அப்பப்போ ஃபோனில் பேசுவான்ல, அந்த பாட்டிக்கிட்ட பேசிட்டு வரான். அந்த பேய்களை பற்றி தான். அதாவது இவன் ஹக் பண்ண மாதிரி இருந்தது ஏதோ பேய் நினச்சிட்டான் போல, இவனை பத்திரமா பார்த்துக்கிட்டதும் பேய்ன்னு நினச்சிட்டான் போல. அதை பற்றி சொல்லிட்டு இருக்க, அவங்களும் அதுக்கான பதில் சொல்லிட்டு இருக்க யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சரி ஓகே, நான் ஃபோனை கட் பண்ணுறேன் சரியா, என்னை ப்ளஷ் பண்ணுங்கன்னு சொல்ல, சரி, இன்னைக்கு டே உனக்கு ரொம்ப நல்ல டேவாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. டக்குன்னு திரும்பி பார்த்தா லிஃப்ட் ஓப்பன் ஆக உள்ளேருந்து அழுத்திட்டு வரான். நீ எங்கே போகிற? உனக்கு கிளாஸ் இருக்கான்னு சொல்லி கேட்க, ஆமாம். இப்போ பெட்டராக இருக்கியா? நீங்கள் தான் என்னை பார்த்துக்கிட்டதா? ஆமாம், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்த்துக்கிட்டேன். சரி, எப்படி போகிற? பைக்கில். சரி வா, நானே உன்னை ட்ரா பண்ணேன்னு சொல்லிட்டு அழுத்திட்டு அப்படியே அவன் ஹாலோ பண்ணிட்டு வரான். என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் டாவை அப்படியே பார்த்துட்டே இருக்க, உனக்கு தான் உடம்பு சரியில்லை, நானே உன்னை ட்ரா பண்ணுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவனை கூட்டிகிட்டு வரான். அப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் ஹெல்மெட்லாம் போட்டு விட்டு அப்படியே பார்த்துக்கிறாரு நம்ம சார். டவுக்கு எல்லாமே புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் 2 பேரும் பைக்கில் வராங்க. பைக்கில் வரும்போது அப்படியே அவனை ஹக் பண்ணிட்டு வர, டவ் இதை மாதிரி பண்ணுறதெல்லாம் அர்த்திட்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே சார் அதை ரசிச்சுட்டு தான் வராரு. அப்புறம் ஒரு வழியாக யூனிவர்சிட்டிக்கு வந்தாச்சு. அவனுக்கு ஹெல்மெட்லாம் கழட்டி விட்டுட்டு, ஈவினிங் உனக்கு எத்தனை மணிக்கு கிளாஸ் முடியும்னு சொல்லு, நானே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். இல்லை நானே போய்க்கிறேன்னு அவன் சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், நீ வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல, ஓ விளையாடுறீங்களா? ஒன்றும் இல்லை, நான் தான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல. சரி ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இரு, நீ சொல்கிறத ப்ராப்பராக சொல்லு. என்ன சொல்லணும்? தேங்க்யூன்னு ப்ராப்பராக சொல்லு அப்படின்னு சொல்லி அர்த்திட் பார்க்க, தேங்க்யூ, என் பேரை சொல்லு, தேங்க்யூ ஃபார் த ரைட் பி அர்த்திட்னு சொல்ல, அதை கேட்டோடனே அப்படியே அர்த்திட்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு செகண்ட் டவ்வை பார்த்துக்கிட்டே இருக்க, டவ் அவனை பார்த்துக்கிட்டே இருக்க. இந்த எபிசோடு இங்கே முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோடில் சீரியஸாக நம்ம அர்த்திட் சார் டவ்வை ட்ரை பண்ண போகிறாரு. அதுதான் காட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக ஃபீலிங்ஸ் 2 பேருக்குள்ளேயே வந்துருச்சு. பார்க்கலாம் அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.